விஜய்க்கு வர்றதெல்லாம் சும்மா பார்க்க வர்ற கூட்டம் சொல்றாங்களா, கொள்கை இல்லைன்றாங்களா, முட்டா பசங்கன்றாங்களா, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட பிடிக்கட்டுமே பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்களா. அப்போ ஒன்றுக்கும் உதவாத இந்த கட்சியை பத்தி இவங்க எதுக்கு இவ்வளோ பேசுறாங்க? இப்போ இந்த எஸ்ஐஆர்னால விஜய்க்கு வந்து அது பெரிய ஒரு அடியா இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. 1.9 crores நியூ ஓட்டர்ஸ் இந்த வருஷம். இந்த 1.9 crores ஓட்டர்ஸ்ல புது 2 கோடி ஆல்மோஸ்ட் 10 லட்சம் தானே வித்தியாசம். இந்த 2 கோடி ஓட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஓட்டு போடுவாங்க. இவன்ல பெரும்பாலும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? டிவிக்கு இப்போ இருக்க அப்ப இவனுக்கு ஓட்டை கட் பண்ணணும்னு பாஜக எலெக்ஷன் கமிஷன் பாஜக சொல்லியிருக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை இவங்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? விஜய் கூட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை கிடைத்ததாகவும், ஆனால் அதுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் டிவிகே தலைவர் விஜய் கொடுக்கல அப்படின்ற ஒரு பார்வை வந்து வைக்கப்படுது. யார் மூலமா வைக்கப்படுது? யார் பார்த்தது? இது சரியான அணுகுமுறையான யார் பார்த்தது? யார் சொன்னது? பொதுவா ஒரு பேசப்படுது. நான் ஒரு பொதுமக்களா இருந்து தான் தளபதி வந்து டிவிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ்க்கு போனாலுமே இவ்வளவு கூட்டம் வருமா இல்லையான்றது வரும் இல்லையா சார்? இப்பவும் அதே கூட்டம் வருதுன்றதை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? வர்றதெல்லாம் யாரு? ரோபோக்களா மனிதர்களா? ரொம்ப ரோபோவா மனுஷனா? மனிதர்கள். மனிதர் தானே வரான். காசு கொடுத்து கூப்பிடாதா? இல்ல, குவார்டர் வாங்கி கொடுக்குறாங்களா? சொந்த காசை போட்டு செலவு பண்ணி தானே வரான். சொந்த காசை போட்டு இவ்வளவு தூரம் போய் வெயில நின்று பார்த்துட்டு வரவன் அவன் பூத்துல போய் ஓட்டு போட மாட்டான்றது இது என்ன லாஜிக்? டிவிகேல வந்து ஒரு ஆக்சுவலி அறிவு திருவிழான்னு ஒரு விழா நடத்தினாங்க டிஎம்கே. அதை விமர்சனம் செய்து தாவிக தலைவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். சரி. ஸோ அந்த அறிக்கையை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டிஎம்கே வந்து முழுவதுமா டிவிகேயை திட்டுறதுக்காகவே ஒரு திருவிழா நடத்தி இருக்குது, எங்களை திட்டத்தை மட்டுமே இழக்கா வச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு தாவிக தலைவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில முழுவதுமா டிஎம்கே விமர்சனம் செஞ்சு மட்டுமே இருக்குது சார். அப்ப இது சரியான அணுகுமுறையா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அறிவு திருவிழான்றது எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகுதுன்னா, இப்போ விஜய் அறிக்கை விட்ட பிறகுதான் அது ஃபேமஸ் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது, அறிவு திருவிழாவில் தாவேக்காவை மறைமுகமாக தான் திட்டினாங்க. எல்லாருமே திட்டினாங்க. எக்ஸப்ட் நாகநாதன் எம்எல்ஏ மட்டும், மருத்துவர் நாகநாதன் மட்டும்தான் இல்லை நம்ம பேசுறது தப்பு, அவங்களை தற்கொலைன்னு சொல்லக்கூடாது, நம்ம ஃபெயிலியர், நம்ம தான் இளைஞர்கள்ட்ட பேச மறந்துட்டோம், இது நம்மளுடைய பேர் ஃபெயிலியர்ன்ட்டு ரொம்ப சரியா பேசினது. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அதுக்கு அடுத்தது யாருமே அங்க தாவைக்கான்னு பேர் குறிப்பிடவே இல்லை. முதல்வரும் இதுக்கு முன்பு பேசும்போதும் சரி, புதிய எதிரிகள், இப்ப முளைத்தவர்கள், நேற்று முளைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படிதானே பேர் சொல்லாம தானே சொல்றாங்க. இந்த அறிவு திருவிழாவிலையும் பேர் சொல்லாம தான் திமுகவை தாவைக்காவை அவங்க திட்டாங்க. அதே தான் விஜய் பண்ணியிருக்காரு. பேரே சொல்ல அறிவு திருவிழான்ற அந்த ஒரு வார்த்தையை நடத்தினது டிஎம்கே. அந்த அறிவு திருவிழாவை தாண்டி வேற எங்க திமுகன்னு சொல்லிருக்காங்களா? அறிவு திருவிழான்னு சொன்னாதான் டிஎம்கே எல்லாரும் இட்ஸ் சர்காசம். இட்ஸ் வந்து நீ என்னை கலாய்க்கிறியா, நான் உன்னை கலாய்க்கிறேன் அப்படின்றது தான் அது. பட் அட் தி சேம் டைம் அங்க நடந்தது அதானே. ஓகே, இப்போ என்ன எங்களோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து டிஎம்கே என்ன டிவிகே திட்டி மட்டுமே ஒரு விழாவையே நடத்தது, எங்களை திட்டுறது மட்டுமே முழு நேர வேலைன்னு சொல்றாங்க. அதையே தான் டிவிகே தலைவரும் பண்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது இல்லையா? அவங்க ஆளுங்கட்சிமா தப்பு பண்ணும்போது யார் வேணா திட்டிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள கொள்கைகளை வச்சு நீங்க அரசியல முன்னெடுங்கன்ற ஒரு பார்வை. ஆமா, என்ன கொள்கை? சரி இல்லம்மா, இங்க பாருங்க, இவங்களை பொறுத்தவரையும் தாவேகா மெம்பர்ஸ் எல்லாம் தற்குறி. கரெக்டா? அப்படிதானே டிஎம்கே சொல்றாங்க. டிஎம்கே நேத்து வந்து சொன்னது வந்து என்ன அப்படின்னு, நேத்து இல்ல, பொதுவாகவே எல்லா விவாதங்கள்லையும் சோசியல் மீடியாக்கள்லையும், இன்ஸ்டாகிராம்லையும், ஃபேஸ்புக்லையும், டிவி டிபேட்டுகளையும், திமுக மேடைகள்லையும் என்ன சொல்றாங்க? தற்கொலைன்னு சொல்றாங்களா? விஜய்க்கு வர்றதெல்லாம் சும்மா பார்க்க வர்ற கூட்டம், தாஜ்மஹால் நம்ம ஊர்ல இருந்து இருக்கு, வா போய் பார்த்துட்டு வரோம், செல்ஃபி எடுத்துட்டு வரோம்னு எப்படி வராங்களோ அதே மாதிரிதான் விஜய பார்க்க வர்ற கூட்டம் சொல்றாங்களா? இவர் வந்து ஒரு கவுன்சிலரை ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம், யாரே டிவிக்கு ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா? கொள்கை இல்லைன்றாங்களா? முட்டா பசங்கன்றாங்களா? ரைட்டா? அப்போ விஜய் ஒன்றுமே வேலைக்காகாத ஒரு கட்சி, அது வளர்வதே ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட பிடிக்கட்டுமே பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்களா? அப்போ ஒன்றுக்கும் உதவாத இந்த கட்சியை பற்றி இவங்க எதுக்கு இவ்வளோ பேசுகிறாங்க? ஏன் பேசணும்? அந்த கொள்கை என்ன திருவிழா அது? அறிவு திருவிழாவில் எந்தெந்த கட்சி அவங்க விமர்சனம் பண்ணாங்க?
யாரெல்லாமா பண்ணாங்க? டிவிகே, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே, ஓகே. பாஜக. ஏன் மற்ற கட்சி இப்போ சீமான் நாம் தமிழர் கட்சி இருக்குது, ஏன் விமர்சனம் பண்ணல? ஓகே. ஏன் விமர்சனம் பண்ணல? சார் முன்னாடில இருந்தே டிஎம்கே விசஸ் வந்து ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு எதிர்ப்புல தானே சார் போயிட்டு இல்லை, இருக்கு. அப்புறம் எதுக்கு தாவேக்கால உள்ள இருக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு பயம் யார் மேல? இப்போ தாவேக்க மேல பயம் வருது இல்ல, அதனால ஃபர்ஸ்ட் அவங்கள திட்டுறீங்க. அது மறைமுகமா இரு கட்சிகளும் மாறி மாறி விமர்சனம் பண்றாங்க. ஆனா நீங்க வெளியில கட்டமைக்கிறது என்ன? இந்த கட்சி தேரவே தேராதுன்னு கட்டமைக்கிறீங்க. அப்ப தேராத கட்சி எதுங்க நீங்க கஷ்டப்பட்டு திட்டுறீங்க? அது உங்க லாஜிக்கே இல்லைல்ல. இது ஒரு பொருட்டே கிடையாது. நாங்க வந்து 75 ஆண்டு பாரம்பரியம், எங்களை தொட்டு இப்போ யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு அந்த கட்சியை பத்தி திட்டிட்டு இருக்கீங்க? அதுக்கான தேவை என்ன இருக்கு? நீங்க இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே? எழிலன் வந்து அந்த அறிவு திருவிழால பேசும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க. தற்குறின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டவங்கள வந்து சொல்லாதீங்க. அவங்க எல்லாருமே வந்து நம்ம பசங்க, நம்ம கூட படிச்சவங்களோட பசங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தாழ்த்தப்பட்டவங்க தான் தற்குறியா? அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இல்ல அப்படி நம்ம அதை அவ்வளோ பிளண்டா புரிஞ்சுக்க கூடாது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அஹ், விஜய்க்கு விஜய்க்கு பின்னால் இருக்கும் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் எந்த சமுதாயத்தை சேர்ந்தது அப்படின்னு டிஎம்கே என்ன நினைக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் தாழ்த்தப்பட்டவர் தான் அங்க நிக்கிறாங்க அதிகமா. நம்ம கட்சியில அது குறையுது. புரியுதுங்க நான் சொல்றது? தலித் தலித் பீப்புள் ஆர் வித் தாவேகா அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. அப்ப நம்ம கட்சியில அது குறைஞ்சு போச்சு அப்படின்றாரு. அவருக்கு அவங்களுடைய மொழியில நம்ம பேசணும் அப்படின்றாரு. அப்ப இன்னைக்கு ஒரு பெரிய ஜங்க், அதோட நம்பர் வந்து தாழ்த்தப்பட்டவர் ஒரு பெரிய நம்பர்ஸ்ல தமிழ்நாட்டில் இருக்காங்க இல்லையா, அப்படின்னு அதான் அவருடைய கால்குலேஷன். பட் என்னைய பொறுத்தவரையும் விஜய்க்கு சாதி, மதம், அதுக்கு என்ன மொழி, இதெல்லாம் பார்த்து அவருடைய வாக்காளர்கள் இல்லை. விஜய்ன்ற ஒரு தனி மனிதருக்காக தான் எல்லாரும் போய் நிற்கிறாங்க வந்து. அதை இவங்க வந்து அரசியலை சாதியா கூறு போட்டு பார்த்து அதோடைய எஃபெக்ட் தான் மருத்துவர் இப்படி பேசினது. ஓகே. இப்போ நீங்க வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. எல்லாருமே வந்து காமனா பேசக்கூடிய விஷயம். என்ன அப்டின்னா, விஜய் போய் நின்னாருன்னா, கூட்டம் வரும். அது ஓட்டா மாறுமா அப்படின்னு. இப்ப இந்த எஸ்ஐஆர்னால விஜய்க்கு வந்து அது பெரிய ஒரு அடியா இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குதுல்ல. அப்படி ஒரு பார்வை இருக்குமா? அது தாவேக்கா தான் அதை பார்க்கணும். அவங்க தான், நான் சொன்னேன்ல, அந்த பூத் ஏஜென்ட்ஸ் தான் போய் உட்காந்து அதை பார்க்கணும். ரெண்டாவது அந்த பசங்க ஃபுல் எனர்ஜியில் இருப்பானுங்க, நிச்சயம் போயிடுவானுங்க போயிட்டு. இல்ல இப்போ கிட்டத்தட்ட இளைஞர்கள் தான் வந்து இளைஞர்கள் அதிகமா மட்டும் இல்லாம பின்னாடி. இளைஞர்கள், பெண்கள், they cannot change the entire இதெல்லாம் மாத்திர முடியாது. அது ப்ராப்பரா செக் பண்ணுவாங்க. நமக்கு டைம் இருக்குது. அதாவது that can be altered. பட் அப்படி ஒரு முடிவை பாஜக ட்ரை பண்ணுவோம். பாஜக வந்து இங்க வந்து இப்போ 2 கோடி புது 1.9 crores நியூ ஓட்டர்ஸ்மா ஓகே. இந்த வருஷம். அந்த 1.9 crores ஓட்டர்ஸ்ல புது 2 கோடி ஆல்மோஸ்ட் 10 லட்சம் தானே வித்தியாசம். இந்த 2 கோடி ஓட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஓட்டு போட வர்றாங்க. இவன்ல பெரும்பாலும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? டிவிக்கு இப்ப இருக்க அப்ப ஜெனரேஷன். இவனுக்கு ஓட்டை கட் பண்ணணும்னு பாஜக, ஐ மீன் எலெக்ஷன் கமிஷன் பாஜக சொல்லியிருக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை இவங்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? இதனால அப்ப டிவிக்கு இல்ல, எஸ்ஐஆர் இதை எதுக்குன்னு ஒரு பார்வை வச்சுக்கலாமா? எதிர்த்தது ஸ்டூபிடிட்டி. அது மறைமுகமா நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஓகே. புரியுதுங்களா? எதிர்த்து ஸ்டாப் பண்றதுனால அவன் இது மாதிரி 1 கோடி பேர்ல 50 லட்சத்தை அடிச்சு போயிட்டானா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த நடந்தாகணும். அதான் சரியா நடந்தாகணும். சரி, இப்போ வந்து விஜய் கூட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாகவும், ஆனா அதுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் டிவிகே தலைவர் விஜய் கொடுக்கல அப்படின்ற ஒரு பார்வை வந்து வைக்கப்படுது. யார் மூலமா வைக்கப்படுது? யார் பார்த்தது அத? இது சரியான இல்ல, அணுகுமுறையான யார் பார்த்தது? யார் சொன்னது? பொதுவா ஒரு பேசப்படுது. நான் ஒரு பொதுவா பொதுமக்கள் எப்படிமா ஒரு பேச சார், நான் முடியும்? ஒரு பொதுமக்களா இருந்து தான் நான் இல்ல எப்படி பொதுவா பேச முடியும்? இல்ல நீங்க ஏதாவது நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் ஆச்சா? இல்ல டிடிவி தினகரன் அப்படி சொன்னாரா? இல்ல தாவேகா சைடுல இருந்து யாராவது பேசினாங்களா? இந்த மாதிரி ஏதாவது பேசினாங்களா? இல்ல பொதுவா இன்டர்வியூஸ்ல பேசுற ஒரு விஷயம். யார் எந்த இன்டர்வியூல வந்தது? இன்னைக்கு பார்த்தேன் சார், ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. யாருங்க? அதனால இல்ல, இன்னைக்கு எனக்கு வந்து என் எடிட்டர் சொல்லியிருந்தாங்க, அதனால அவர்கிட்ட நீங்க கேட்டுருக்கணும். நீங்க சார் இதை நீங்க சொல்றீங்களே, கிவ் மீ தி சோர்ஸ் அப்படின்னு கேட்டுருக்கணும். அந்த மாதிரி எதுவும் நடக்கலையா சார்? இப்போ டிடிவியோட டிடிவி டிவிக்கு நான் சொல்றேன். சரி, ஓகே. அரசியல்ல ஃபீலர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஃபீலர்னா என்னது? வாங்க நம்ம 2 பேர் கூட்டணி போட்டுக்கலாம்னு 2 அரசியல் கட்சி தலைவர்கள் போய் பேச முடியாது. கரெக்ட்? ம். அப்போ இந்த செய்தியை மீடியால கசிய விடுவாங்க ஃபர்ஸ்ட். இதுக்கு பேர் தான் ஃபீலர்ஸ். இல்லைன்னா இவங்க தெரிஞ்ச ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ம். இப்போ 2 கட்சிக்குமே, இந்த யார் கட்சி, இப்போ டிடிவி தினகரனுக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பாரு, நாங்கள் இது மாதிரி பிளான் பண்ணலாம்னு பேசலாம்னு இருக்கோம்,
வை டோன்ட் யூ ட்ரை சம்திங் அப்படின்னும் போது அவர் அந்த செய்தியை கசி விடுவார். இது மாதிரி அவங்க விருப்பத்தில் இருக்காங்க, ஆனால் திவிக தரப்பு என்ன பண்ணுவது தெரியல அப்படின்ட்டு. அவங்க அந்த சைடு ஏதாவது ஒரு இது எதுக்குன்னா இப்பதான் இது பொது கேள்வியா மாறும். இப்போ ஒன்ன மாதிரி இருக்கிற ஒரு இந்த செய்தியை படிச்ச ஒரு ரிப்போர்ட்டர் எடுத்து போய் நேரா டிவிகே சைட்ல கேட்பாங்க, இது மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு, அதை நீங்க பாத்தீங்களான்ட்டு. இல்லைங்க நான் பார்க்கலங்க அப்படின்ட்டு அர்த்தங்களா? என்ன அர்த்தம்? வேணான்னு அர்த்தம். ஓகேவா? இல்ல நாங்க வந்து அது மாதிரி அந்த ஐடியால இல்ல, எங்களை யாரும் அப்ரோச் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா வேணான்னு அர்த்தம். திமுக வீழ்த்த யார் வேண்டாம்னாலும் வரவேற்க நாங்க தயாரா இருக்கோம்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? ஓகே, ரெடி ஃபார் த அலையன்ஸ் அர்த்தம். கரெக்டுங்களா? இதுக்கு பார்த்தா ஃபீலர், இப்படி ஒரு ஃபீலர் தான் அது. ஓகே, ரைட்டா? எதற்காக தாவேகாவும் டிடிவி தினகரனும் கூட்டணி சேரணும்? எல்லாருக்குமே ஒரே எய்ம் தான். என்ன எய்ம்? டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை. அப்போ தாவேகால வந்து டிடிவி தினகரன் போய் சேர்ந்தா மட்டும்தான் அது வந்து திமுக தோற்க முடியுமா? எல்லா கட்சிகளும் இல்ல அப்படி ஒரு மகத்தான கட்சியா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படி சொல்ல முடியாது இல்ல. அப்ப அந்த கட்சிக்கு இப்ப விஜய் வந்து ஒரு புதிய எழுச்சியோட வர்றாருங்களா, ஐ வில் கம் அண்ட் கிவ் அ கிளீன் கவர்மெண்ட் அப்படின்றாருங்க. நான் இதுவரையும் எந்த ஊழலும் பண்ணல அப்படின்றதுதானே அவருடைய முழக்கம். அப்ப அதுக்கு இப்போ ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் கூட்டு போய் அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாம்மா? இல்ல, தவைக்க தலைவர் இப்பதான் அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க ஆல்ரெடி ஊழல் வழக்குல சந்திச்சிருக்காங்களா இல்லையா? இவங்களை எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சு நான் என்ன சொல்றது ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா? கூட்டணி அமைக்காம வந்து தமிழகத்துல வந்து ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரி 75 ஆண்டுகள் வந்து ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி. ஆமா சார். எப்ப தொடங்கினாங்க? 2012. ஓகே, எத்தனை 2012? ஆமா 2012. ஆட்சி எப்ப பிடிக்கிறாங்க? 2013. எக்ஸாக்டா 1 இயர். புரியுதுங்களா? ஓகே. ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு, ஓகே, டிசம்பர்ல வந்து கட்சி தொடங்குறாங்க. எப்போ வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 3 மாசத்துல நேஷனல் லெவல்ல ஆட்சி பிடிக்கிறாங்க. 30 வருஷம் காங்கிரஸ் ஆண்டு இருந்த ஆட்சியை அடிச்சு காலி பண்றாங்க. இது வந்து நேஷனல் லெவல்ல. ஆம் ஆத்மின்றது டெல்லி தலைநகர்ல. அதே போல அசோம் கன பரிஷத்னு ஒரு கட்சி, அவங்களும் தொடங்கிய 3 மாசத்துல எல்லாமே யங்ஸ்டர்ஸ், ஸ்ட்ரைட்டா காலேஜ்ல இருந்து சிஎம். தி யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர், சாரி, இந்த யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன் இந்தியா வாஸ் அசாம் கன பரிஷத்துடைய லீடரு. 3 மாசம். இதெல்லாம் அன்னைக்கு தோன்றிய கட்சி 3 மாசத்துல ஆட்சி பிடிச்சிருக்குது. 1 வருஷத்துல ஆட்சி பிடிச்சிருக்குது. தேசிய லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி, டெல்லின்ற தலைநகர்லையும் சரி. இதெல்லாம் வரலாறு. ஏன் இப்ப இந்த இன்னொரு கட்சி ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? வரலாறு இல்லம்மா, எதுக்குன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பிம்பம் எல்லாராலையும் கட்டமைக்கப்படுது. ஐயோ நாங்க 75 வருஷம் கட்சி வந்து பார் சீண்டி பாருனா நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ முடியாது போல இருக்க. இப்போ இது எல்லா மீடியாக்களும் பேசும், எல்லாம் இதே வாய்ஸ்ல பேசுவாங்க. அப்போ ஒரு ஓட்டர், நீங்க ஒரு ஓட்டர்னு வைங்களேன், நீங்க வந்து விஜய் ஆதரவு, ஐயோ 25 வருஷமா இவன்ட்ட எப்படா இந்த கை இவர் அலையன்ஸும் போக மாட்டேங்கிறாரு, எங்கேயும் போய் தோக்குற கட்சிக்கிட்டா நம்ம இதெல்லாம் ஓட்டு பண்ணோம் அப்படின்னு உங்க மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? இதற்காக கட்டமைக்கப்படுற இதெல்லாம் ப்ரொபகண்டா. அதை நம்ம மனசு என்ன, நம்ம மூளை நிறைய மீடியாவில் இது பேசுறாங்கல்ல. ஒரு மீடியாவில் பேசுனாங்க இது மாதிரி, எல்லா மீடியாவும். இப்போ நீங்க ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கீங்கன்னா எல்லா டிபேட்டையும் நீங்க கேட்பீங்கல்ல, கேட்டுட்டு தானே ஓகே இதெல்லாம் கேள்வியா வைக்கணும்னு. அப்ப இந்த கேள்வியை தமிழ்நாடு ஃபுல்லா கேட்டுச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்? ஐயோ இது 75 வருஷம் கட்சி, அது 50 வருஷம் கட்சி, நேத்து 1 வருஷம் கூட ஆகல, இது எப்படி உடனே சிஎம் ஆக முடியும்? 3 மாசத்துல ஆயிருக்கானே. இதே இந்தியால நேஷனல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் 1 வருஷத்துலயே ஆயிருக்காங்களே. அப்ப இதை யாராவது பேசுறாங்களா? அனுபவம் ரீதியாவும் ஒரு பக்கம் 3 மாசத்துல கட்சி 30 வருஷம் காங்கிரஸ் அடிச்சு காலி பண்ணிச்சுமா. ஆனா அதற்கு பின்பு வேற காரணங்கள் இருந்தன. அப்போ வந்து எமர்ஜென்சி பிரச்சனை இருந்தது, அசாம் கன பரிஷத்துல வந்து மற்ற வேலை வாய்ப்பு, இன்ஃபில்ட்ரேஷன், வேரியஸ் பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி ஆம் ஆத்மி டெல்லியில நடக்கும்போது ஊழல் பிரச்சனை இருந்தது, எல்லா பிரச்சனையும் இருந்தது. மக்கள் இன்னைக்கு the youth and women especially are with விஜய். அவங்க தான் முக்கியமான ஃபோர்ஸ். அப்ப இதை நீங்க அந்த இந்த 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 சேஞ்ச் வந்து நம்ம
நான் நம்பணும்னு நினைக்கிறேன். ஓப்பன் மைண்டடா நீங்க அதை யோசிங்க. ஓப்பன் மைண்டடா யோசிச்சா உங்களுக்கு யூ வில் see the answer. எல்லாரும் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல சிக்கிக்கிட்டோம்னா சிக்காம இருக்கிறதுக்கு நம்ம சுயமா சிந்திக்கணும். Anyway, fine. இப்போ தாவிக தலைவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. ஆமா. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து கிட்டத்தட்ட 53 கால ஆட்சி பகல் கனவா மாறப்போகுது, பக்கா மாஸ் கட்சி வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. விஜய் வந்து இன்னும் சினிமா சார்ந்தே எல்லா விஷயங்களையும் பேசுறாரு. இன்னும் முழு நேர அரசியல் தலைவர் போல பேச அது மாட்டாரு. எத்தனை பக்கம் பேஜ்மா அது அறிக்கைமா அது 3 பக்க அறிக்கை. 3 பக்கத்துல பக்கா மாசம் அந்த ஒரு லைன் எடுத்து கேள்வி கேட்குறீங்களா? நீங்க அதை ஃபுல்லா படிச்சீங்களா? படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த வார்த்தையை மட்டும் பக்கா மாஸ்னா என்ன? இதுல வாட் இஸ் ராங் இன் இட்? முழுவதுமே இது இந்த ஒரு அறிக்கைக்காக மட்டுமல்ல, பல மாஸ் இடங்கள்ல மாஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லையா? நீங்க நேத்து போய் செக் பண்ணுங்க. எஸ்ஐஆர் எதிர்ப்பு கண்டன பொதுக்கூட்டம், கண்டனம் இங்க வந்து சென்னையில தெரிவிக்கப்பட்டு இப்போ ஒரு கண்டன கூட்டம் நடந்தது. தெரியும் பாத்தீங்களா நீங்க? ஆமா சார். எத்தனை கட்சிங்க கலந்துட்டாங்க அதுல? அது திமுகவோட எல்லா கூட்டணி கட்சி என்னென்ன? திமுகவோட கூட்டணி கட்சி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். விசிக, ரைட், மதிமுக, ரைட். அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், ஒரு காங்கிரஸ், காங்கிரஸ், அதுக்கப்புறம் டிஎம்கே. டிஎம்கே. இப்ப 6 கட்சிகள். 6 குட்டி குட்டி கட்சிகளுமே கட்சி. ஒரு கட்சி 100 வருஷம், ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 100 வருஷம், டிஎம்கே கட்சி ஒரு 75 வருஷம், இப்படி பல ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸான கட்சி. 6 கட்சி 7 கட்சி சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. எத்தனை பேர் வந்தாங்க? ஹார்ட்லி 300 பீப்புள். 300 பேர் கூட வரலாமா? இது எழுச்சியா? இல்ல ஒரு மாநாட்டுக்கே ஒரு 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 கேம்பெயினுக்கே இவ்வளோ 1000 பேர் வராங்களே, இது எழுச்சியா? அரசியல் தாண்டி சினிமா மோகத்தில் இல்லம்மா, கூட இட் இஸ் நாட் சினிமா. நீ எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அதுக்கு ஏதாவது ஒன் எக்ஸாம்பிள். தளபதி இப்போ தளபதி வந்து டிவிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ்க்கு போனாலுமே இவ்வளவு கூட்டம் வருமா இல்லையான்றது என்னோட கேள்வி. ரைட், வரும் இல்லையா சார்? இப்பவும் அதே கூட்டம் வருதுன்றதை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப வர்றதெல்லாம் யாரு? ரோபோக்களா மனிதர்களா? ரொம்ப இல்ல, ரோபோவா மிஷினா மனுஷனா? மனிதர்கள். மனிதர் தானே வரான். எதுக்காக வரான்? காசு கொடுத்து கூப்பிடுறாரா? இல்ல இல்ல, விஜய் ஆன்சர். காசு கொடுத்து கூப்பிடுறாரா? இல்ல குவார்டர் வாங்கி கொடுக்குறாங்களா? இல்ல மாவட்ட செயலாளர் கொத்து கொத்தா கூட்டு போறாரா? அப்படி ஏதாவது நடக்குதா? இல்ல. சொந்த காசை போட்டு செலவு பண்ணி தானே வரான். சொந்த காசை போட்டு இவ்வளோ தூரம் போய் வெயில நின்று பார்த்துட்டு வரவன் அவன் பூத்துல போய் ஓட்டு போட மாட்டான்றது இது என்ன லாஜிக்? இது வாட் கைண்ட் ஆஃப் லாஜிக் திஸ் இஸ்? இவ்வளோ கிலோமீட்டர் போறான், பஸ்ல போறான், தொங்கின்னு போறான், அங்க போய் வெயில்ல கஷ்டப்படுறான், அவர் வந்து பார்த்துட்டு போறான். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுப்பான், பார்த்துட்டு போறான்னா அவன் வீட்டுலேருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற பூத்துல போய் விஜய்க்கு ஒரு ஒதுக்கப்பட்ட சின்னத்துல குத்தமாட்டாம அமைக்கிட்டு வர மாட்டான்றது எப்படிமா சரியான ஆர்குமெண்ட்? இளைஞர்கள் எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு. இளைஞர்கள் மட்டும் இல்லம்மா, நீங்க போய் ஏதாவது பாத்தீங்களா டிவில? பார்த்தேன் சார். அதுல இளைஞர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா? இல்ல அதிகமா மோஸ்ட் ஆஃப் பெண்கள் இருந்தாங்களா இல்லையா? இருக்காங்க. மத்த அதுதான் இல்ல, பெண்கள் இருந்தாங்களா இல்லையா? இருக்காங்க. எல்லாம் கட்சி கொடி கட்டி இருந்தாங்களா? இளைஞர்கள் மட்டும் இல்லாம நான் வந்து முதல் மாநாடுக்கு நான் போனேன். 46 வயசு 48 வயசு பெண்களும் ஆண்களும் இருந்தாங்க. 19 வயசு 20 வயசு பசங்களும் இருந்தாங்க. விஜய்க்கு இப்போ ஏஜ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 51, ரைட்? ஹி கேம் டு சினிமா 30 years பேக். அப்போ அன்னைக்கு ஒரு வயசுல இருந்தவனோட ஏஜ் இன்னைக்கு என்ன இருக்கும்? ஆயிருக்கும்ல. இப்போ 30 வருஷம் அவனுக்கு ஆயிருக்கும்ல. அது மாதிரி அந்த டைம்லேருந்து தானே ஹி இஸ் ஆக்டிங். அப்போ இது எல்லாமே இவர்கள் கட்டமைக்கிற எல்லா ஏஜ் குரூப்லேயும் தான் இருப்பாங்க. நான் சொல்வது போயின்னா ரொம்ப ஹானஸ்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட, உங்கள் எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுக்கிட்ட கேளுங்க. இந்த வர எலெக்ஷனில் சும்மா ஜாலியாக கேளுங்க. ரொம்ப அதை ரிப்போர்ட்டர் மாதிரி கேட்காம பேசிட்டு கேளுங்க. யாருக்குங்க ஓட்டு போடுவீங்கன்ட்டு 10 பேர்கிட்ட கேளுங்க. 8 பேர் என்ன சொல்கிறாங்கன்றதை எனக்கு சொல்லி அனுப்புங்க. இது நீங்கள் உறுதியாக செய்யுங்க. எதுக்கு நான் கேட்குறேன்னா, இந்த 8-10 பேர் இருக்குல்ல, இதே மாதிரி 80, 8000, 80,000 மக்கள் கூட்டம். இதுதான் சாம்பிள். இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல 10 பேர்ட்ட கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சரி, இப்போ வந்து ஒரு டிவிகேல வந்து ஒரு மாநாடு நடந்தப்போ ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அதுக்கு வந்து எந்த விதமான அறிக்கையும் டிவிகே தலைவர் வெளியிடல. ஆனா இப்போ டெல்லி வெடிகுண்டு சம்பவம் நடந்தப்போ ஆளா வந்து தமிழ்நாட்டுல அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. எது வச்சு நீங்க சொல்றீங்க எந்த அறிக்கையும் வெளியிடல? என்ன அறிக்கை வெளியிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த சரி, இப்போ துயர சம்பவம் நடந்து ஒரு நாள்
அன்னைக்கு டே அவங்க போயிட்டாங்க. மறுநாளும் யாரும் எந்த இதுவும் சொல்லல. ஸோ அப்படி இருக்கும்போது வெடிகுண்டு சம்பவத்துக்கு ஆளா நீங்க இல்லம்மா ஃபர்ஸ்ட் அதுக்கு வீடியோ பேசினாரா இல்லையா? சார் அது முதல்ல இன்சிடென்ட் நடந்து உடனே அவங்க பேசல நீங்க அப்படின்றது இப்படி யோசிச்சு பாருங்கம்மா. அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எல்லாருமே யாரை குறை சொன்னாங்க? யாரை குறை சொன்னாங்க? விஜய். விஜய் தானே சொன்னாங்க. இப்போ இவருடைய மனநிலையிலிருந்து கொஞ்சம் பார்க்கணும்ல நீங்க. இஸ் ஹி a மேன் ஆஃப் மெட்டல் ஆர் ஹியூமன்? மனிதன் தானம்மா. வாட் எவர் இட் இஸ். வாட் எவர் இட் இஸ். என்ன இல்ல பண்ணணும்னு சார். நினைக்கிறீங்க? இல்ல அறிக்கை இமிடியேட் இப்ப இல்ல ரியாக்ஷன் இல்ல இல்ல அப்படின்றது இல்ல ஒரு மத்த மாதிரி பணத்தை எரிக்காம நின்னுட்டு பாருங்கள்னு அரசியல் பண்ணுமா? இமிடியேட் இல்ல அரசியல் பண்ணணுமான்னு நான் கேட்கிறேன். அது பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. பணத்தை சூசைட் பண்ணிட்டவங்கள செத்தவங்கள வச்சு எரிக்காம 2 மணி நேரம் பேசி அதுக்கு முன்னாடி அப்படின்னு தான் நீங்க வந்து அறிக்கை விடாம தலைவர் எமோஷனலா பேசுறாரு பாரியா அப்படின்ற அது சரியா? அந்த பண அரசியல் பண்ணுமா? அப்படி பண்ணணும்ன்ற அவசியம் வேற இல்ல. என்ன பண்ணணும்? இமிடியேட் ரியாக்ஷன் இப்ப பண்ணிருக்கு. இமிடியேட் ரியாக்ஷன் அப்படி அதுவுமே 30 நாள் ஒழிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு அடுத்தது அந்த பாதிக்கப்பட்டவர்கள்லாம் வீட்டு கழிச்சு பாக்குறாரு, ஸ்டார் ஹோட்டல்ல பாக்குறாரு. இது இந்த விமர்சனத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? என்னுடைய பார்வை என்னன்னா நேர்ல போய் ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாமோன்றது என்னுடைய கரெக்ட். பார்வை. வெரி குட், வெரி குட். ஏன் நான் இதை கேட்டேன்னா, தாவேகாவுடைய முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் டிஜிபிக்கு ஒரு ஃபார்முலா ஒரு இமெயில் அனுப்பிச்சாரு. அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? என்னென்ன விஜய் வந்து அங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் அனுப்பப்பட்டது. யாருக்கு? தமிழக டிஜிபிக்கு. அந்த செய்தி உங்களுக்கு தெரிய வந்ததா? இல்ல. இல்ல. ரைட். அதுக்கு அடுத்த நாள் டிஜிபி கிட்ட தாவேகாவோட வழக்கறிஞர் நேரடியா போய் சந்திச்சு அதே லெட்டர் கொடுத்தாங்க. அந்த செய்தி உங்களுக்கு வந்துச்சா? வரல. அதுக்கப்புறம் டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து என்ன சொன்னாங்க? நீங்க நேரா போய் லோக்கல்ல உள்ள எஸ்பியை பாருங்க அப்படின்னு நீங்க அங்கேருந்து அனுப்பி விட்டாங்க. இங்கேருந்து அருண்ராஜ் அவர்கள் உள்ளிட்ட ஒரு டீம் அங்க போய் எஸ்பியை பார்த்தாங்க. எஸ்பி என்ன சொன்னாருன்னா 2 மணி நேரம் உங்களுக்கு இங்கே டைம் தரேன் அப்படின்னாரு. இல்லைங்க 2 மணி நேரம் பத்தாது, ஒரு குடும்பத்துக்கு 15 நிமிஷம்னாச்சும் எங்களுக்கு வேணும். 15 டு 20 நிமிஷம் போட்டாலுமே 12 மணி நேரம் வந்துடும். ரைட்டுங்களா? எங்களுக்கு 12 மணி நேரம்னாச்சும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கொடுக்கல. 2வது, சரி நாங்கள் இங்கே தனியாருடைய கல்லூரி இல்லைன்னா கல்யாண மண்டபம் இங்கே பார்த்துக்கிறோன்ட்டு 2 கல்லூரியை தேர்வு செய்கிறாங்க. அதற்கு அடுத்தது 2 மண்டபத்தையும் தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு விஜய் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 8 பக்கத்தில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கிறாங்க. ஒரு ஊரில் இல்லை, ஒரு இடத்துல இல்லை. இப்போ எல்லாரையும் அங்கே கொண்டு வந்து பார்க்கலாம், அந்த ஊர்லேயே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலேஜை தேர்வு செய்கிறாங்க, 2 ஸ்கூலை தேர்வு செய்கிறாங்க. ஆனால் நாள் ஒத்துக்கிட்டவங்க அடுத்த நாள் நாங்கள் பர்மிஷன் எங்களால் உங்களுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கு அடுத்தது காவல்துறை ஒரு கல்யாண மண்டபத்தை காட்டுது. அந்த கல்யாண மண்டபமும் ரொம்ப அவுட்ஸ்கர்ட்டில் இருக்குது. 2வது போதிய பாதுகாப்பு இல்லை, ப்ராப்பரான எது இல்லை, காம்பவுண்ட்ஸ் வாலே இல்லை. இப்படி இருக்கிற இது எல்லாம் செய்தியாச்சா? இது எல்லாமே நிகழ்வு தானே? செய்தியில வந்துச்சா? இல்ல இல்ல. அப்ப இங்க என்ன நடக்குது? யார குற்றவாளி ஆக்குறாங்க? இப்போ யாரமா குற்றவாளி ஆக்குறாங்க? விஜய். அப்ப இப்ப இந்த செய்தியே யாருக்குமே சொல்லாம நீங்க குற்றவாளி ஆக்குனீங்கன்னா இப்போ பொதுமக்களுக்கு எப்படி நீங்க கேட்கிற மாதிரி தான் போவோம். இதுல இது இவ்வளவு இப்ப இவ்வளவு நடந்த பிறகு சொல்லுங்க, விஜய் பண்ணது சரியா தப்பா? என்கிட்ட கேள்வி நீங்க தானே சொன்னீங்க. நீங்க உங்க ஒப்பீனியன் சொன்னீங்களா? இல்ல நீங்க தான் ஒப்பீனியன் சொன்னீங்க, போய் பார்த்துருக்கணும் அப்படின்றது. நான் உங்க ஒப்பீனியன் தான் கேட்டேன், நீங்க தானே சொன்னீங்க. இப்ப இந்த செய்தியை தெரிஞ்சிட்ட பிறகு சொல்லுங்க. நான் பதில் சொல்ல சார். இந்த பஞ்சாயத்து இல்லம்மா. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு வந்து ஷாலோவா வர்ற கருத்துக்களை எல்லாம் இதே கொட்டிட்டு இருந்தான்னா, நான் ஒருத்த மட்டும் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இதை எத்தனை பேர் பேசிடுறோம்? இப்போ ஒட்டுமொத்த மீடியாவும் இப்படி ஒரு முயற்சி நடந்தது, இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லணும்ல. அப்படி சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். அதை மூடி மறைச்சிட்டாங்கன்னா, இப்போ நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அவர் அங்க போய் பார்க்காதது தப்பு. நீங்க இவ்வளவு நடந்த பிறகு அங்க அப்படி 2 மணி நேரத்துல எப்படி பார்த்துட்டு வந்துட முடியும்? இங்கேருந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அங்கேருந்து அவங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதெல்லாம் அசம்பிள் பண்ணி 2 ஹவர்ஸ்ல எப்படி முடிக்க முடியும்? இதுல இவ்வளவு சிக்கல் இருக்குல்ல. இப்ப இதன் காரணமாக தான் நீங்க கூட்டு வந்து பாக்குறாங்க. சார் இவ்வளவு நேரம் நம்மளுடைய தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்காக நீங்க எஸ்ஐஆர் பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. அதுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன ஸ்டெப் எடுத்தா மக்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்றத பத்தியும் நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.